வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காராச்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்கில் போகலாம். 1 கிலோ கடல மாவு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மிளகை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு பேசுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு, அரிசி மாவு போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஒரு கலக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகுத்தூளும் வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு, இப்போ நெய்யை வந்து லைட்டாக சூடுபடுத்தி அந்த எல்லா சுற்றிலும் ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு கலர் கிள்ளிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவை காயாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து காராச்சோவை தேய்க்கிறதுக்கு ஒரு சாரணி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக விழுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சுற்றிலும் வந்துருச்சு. இப்போ வந்து மிதமான தீயில் நல்லா வேகட்டும். உங்களுக்கு அரிச்சிட்டு காமிக்கிறேன். மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சலசல் பழங்கிருச்சு. இப்போ அரிச்சிக்கலாம். இப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சாரணியில் தேய்ச்சி விட்டுக்கலாம், இல்லை முறுக்குழாயிலையும் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு உடச்சி விட்டாலும் இதே காராச்சியும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.